ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். நம்ம என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா 6322 பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரேக் ஆச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டு, ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. பட் நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்டை வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு 1000. இப்போ நான் இங்கே எடுத்துக்கிட்டேன்னா சூப்பர் ட்ரெண்ட் போட்டோன்னே 1400 300. பட் நம்ம எஸ்எல் பார்த்தீங்கன்னா 2000. ஓகேங்களா? ஸோ பிரேக்கெட் லெவலு பார்ப்போம். ஏன்னா வந்து இது ஸ்ட்ராங்கான வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து உடைச்சிருக்காங்க. பார்ப்போம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ நமக்கு இவ்வளோ பெருசு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இவ்வளோ பெருசு நம்மளுக்கு உடைச்சிருந்தாலும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கீழே வருவான். பட் அது வந்து புல்லிஸ் பார்த்தீங்கன்னா பியரிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கேரில் தான் போட்டிருக்கு. பார்ப்போம் எப்படி இறக்கி விடுறாங்கன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம செகண்ட் கேண்டிலே எடுத்துருக்கணும். பட் வந்து வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. 1 மினிட் கேண்டில்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணலாம். அப்படியே 5 மினிட்ஸில் பார்த்துருவோம் இப்போ இருக்குன்ட்டு. ஓகே. ஸோ நம்ம வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா 99. சப்போஸ் கீழே எங்கேயோ உடச்சிருக்கோம், நம்மளுக்கு இங்கே உடைக்கல. ஸோ நம்மளுக்கு கால் சைடும் என்ட்ரி இல்லை இன்னைக்கு. இந்த என்ட்ரி வந்து நமக்கு வந்து உட்பக்கம் தான் நமக்கு வந்து என்ட்ரி. ஓகேங்களா? சாரி, உட்பக்கம் தான் நமக்கு என்ட்ரி. பார்ப்போம் எப்படி வந்து டார்கெட் ஹிட் ஆகுதா. நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸும் டார்கெட் போட்டு நம்ம வந்து பெருசாக எடுத்துருக்கோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் ஹிட்னா அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் தான். டார்கெட் ஹிட்னா அன்றைக்கி டார்கெட் ஹிட். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 4 அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். பட் நம்ம வந்து பெரிய டார்கெட் வைக்கும்போது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம நல்லா பிக் டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து